ஹாய் சார். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். ஸோ இப்போ வார் இஷ்யூ வந்து ரொம்பவே சிவியரா தான் போயிட்டுருக்கு. ஸோ இதனால நம்மளோட இந்தியால எல்பிஜி ஷார்ட்டேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெறைய நியூஸ்லாம் பார்க்குறோம். ஸோ இது எந்த அளவு இம்பாக்ட் இருக்கும் சார்? எல்பிஜி எல்பிஜி ஷார்டேஜ் இந்த சென்ஸ் வந்து கமர்ஷியலுக்கு வந்து இப்ப நான் தரமாட்டோம் அப்படின்னு இங்கே கொஞ்சம் ப்ரையாரிட்டைஸ் லெஸ் ப்ரையாரிட்டி கொடுக்குறான்னு சொல்லிட்டு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் போன்ற ஐஓசி சொல்லியிருக்காங்க. இப்போ அசானத்தினுடைய தாட் வந்து இமீடியட்டா ரெசிடென்ஷியல் கஸ்டமர்ஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெசிடென்ஷியல் கஸ்டமர்ஸ்க்காக ப்ரையாரிட்டி கொடுத்து அவங்களுக்கு முன்னுரிமை, அதுக்கப்புறம் தான் கமர்ஷியல்ங்கிற மாதிரி. ஸோ தமிழ்நாட்டோட ரெஸ்டாரண்ட் அசோசியேஷன் ஓனர்ஸு அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கிடைக்கல, எங்களுக்கு டெய்லி 2 நாளைக்கு தேவைப்படும், பட் ஆனால் இப்போ தரமாட்டேங்கிறாங்க, பிஸ்னஸ் மூலவனி எல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி அந்த கமர்ஷியல் சிலிண்டர்ஸ்ல கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ரெஸ்ட்ரிக்ஷன் சிலிண்டர்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 20 டேஸ்க்கு உண்டான தேவையான இன்வென்ட்ரி நம்மகிட்ட இருக்குது. அஃப்கோர்ஸ் கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன்லையும் இருக்கும். இந்த நிலைமையை சமாளிப்பதற்கு ஓவராலா வந்து எஸ்மா சட்டத்திலேயே சென்ட்ரல் கவர்மெண்ட் எசென்ஷியல் சப்ளைஸ் ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க, அமுல்படுத்தியிருக்காங்க. ஸோ இதுல பதுக்கிறவங்க அதெல்லாம் யாரும் பண்ணாங்கன்னா அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறதான் சட்டத்தினுடைய நோக்கம். ஸோ கவர்மெண்ட் இஸ் மேனேஜிங், ட்ரைங் டு மேனேஜ் யாருக்கு முன்னுரிமை அப்படிங்கிறத பொறுத்து பண்ணிட்டு இருக்காங்க ரைட் நவ. சார், அதே மாதிரி இந்த கேஸ் சிலிண்டரோட ஷார்ட்டேஜ் வந்து எத்தனை நாள் நீடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு சார்? இது வந்து ஷார்ட் டைம் இஷ்யூஸ் மாதிரி வந்து முடிஞ்சிருமா, இல்லை லாங் டைம் கிரைசஸ் மாதிரி அதாவது ஆயிருமா சார்? அதிபர் கையில தான் இருக்குது, ட்ரம்ப் கையில, அமெரிக்க அதிபர் கையில. எப்ப போர் நிறுத்தம் எவ்வளவு சீக்கிரம் போர் நிறுத்தம் செய்யறாங்களோ அந்த அளவுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆயிடும், பீக்காவே சால்வ் ஆயிடும். ஸோ இந்த போர் தொடர்ந்து கொண்டே இருந்தால் அப்பவும் வந்து என்ன ஆகும், இன்னும் 6 மாசம் 1 வருஷம் போர் தொடர்ந்துட்டே போச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வி வில் பி இன் டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். பட் இந்த 2-3 monthsல நம்ம லேர்ன் டு லிவ் வித் இட், இதை மேனேஜ் பண்ண கத்துக்கிட்டுருவோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரஷ்யா உக்ரைன் மாதிரில கோதுமை ஷார்ட்டேஜ் ஏற்படலாம், விலைவாசி கட்சிக்குமோ உயரப்போகுது அப்படின்னாங்க. பட் அது நம்ம வெளியே வந்துட்டோம். இன்னும் அது போய்கிட்டு தான் இருக்குது, கோதுமை தான் இருக்குது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு இடையில. பட் உலக மக்கள் எல்லாரும் அதுல இருந்து கொஞ்சம் மீட்டு வந்துட்டாங்க போவோம். ஸோ அதே மாதிரி அதிகபட்சமாக ஒரு 3 to 6 months ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஷார்ட்டேஜ் அதெல்லாம் போர் தொடர்ந்து கொண்டே இருந்தா பை தட் டைம் நமக்கு வந்து ஆல்டர்னேட் சப்ளைஸ் அரேஞ்ச்மெண்ட் அது இது எல்லாமே பண்ணிடுவாங்க. இப்போ வந்து இந்த கேஸ் சப்ளை வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ ரொம்பவே குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளோட இந்தியாவில் இந்த எல்பிஜி சிலிண்டரோட ப்ரைஸ் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? அது எந்த அளவு இன்க்ரீஸ் ஆகும் சார்? 60 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பியாண்ட் த பாயிண்ட் வந்து மக்களும் கொடுக்க தயாரா இருக்க மாட்டாங்க. ஸோ ஐ மீன் 1930 ரூபா 950 ரூபா சிலிண்டர் நிற்கிதுன்னா நீங்க திரும்ப 2000 ரூபா 1500 ரூபான்னு சொன்னீங்கன்னா பெரிய புரட்சியே வந்துடும், மக்கள் கிளர்ந்து எழுந்து விடுவார்கள். ஸோ அதனால வந்து கவர்மெண்ட்டும் ஓரளவு சப்சிடி கொடுக்குற மாதிரி ஆகும் டைரக்ட்லி. ஸோ இப்போதைக்கு 60 ரூபா உயர்த்தி இருக்காங்க. இன்னும் ப்ராப்ளி ஒரு போர் தொடுத்து பட்சத்தில் இன்னும் 100-200 ரூபா உயர்த்துற மாதிரி இருக்கும். பட் பியாண்ட் தட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கமோடிட்டி சைக்கிள்னு சொல்லுவோம். ஆயில் பிரைசஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா crude oil வந்து நேத்தே $110 போச்சு. $110 போய் இப்போ $90 வந்துருச்சு. ஒரு பிப்ரவரி ஆரம்பங்கள்ல 60-65 இருந்துச்சு, 60-65 நேற்றைய தான் 110 இப்போ 90 வந்துருச்சு. ஸோ அதனால வந்து நம்ம இதுக்கு முன்னாலேயும் இதே மாதிரி பல முறைகள் வந்து இந்த crude oil prices-லாம் ஏறி இருக்கு, இறங்கி இருக்கு. இப்போ சில இஷ்யூஸை வச்சு சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மே 2022 $113 போச்சு crude oil. அங்கே போயிட்டு இப்போ திருப்பி ஜூன் 2023 நேற்று வந்து பார்த்தீங்கன்னா $60, $65, $70 தான் ஊசலாடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அங்கே இருந்து தான் திருப்பி 110 போயிட்டு 90 வந்துருக்கு. ஸோ அதனால வந்து இது அதிகபட்சமாக ஒரு 3-6 மாசம் இந்த பிரச்சனைகள், அதாவது போர் தொகுத்தே இருந்தா அதிகபட்சமாக 3 to 6 months பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே ரிசால்வ் ஆகிடும். இப்போ இந்த குக்கிங் கேஸ் ப்ரைஸ் தான் வந்து இன்க்ரீஸ் ஆனனால மக்களோட ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்ஸும் காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் எப்படி சார் இருக்கும்? அதாவது நம்மளோட ஓவரால் எக்ஸ்பெண்டிச்சர் ஏறும் நான் இல்லையே சொல்லல.
பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதாரண மக்கள் வந்து பர்த்டே கேக் வாங்குறதே வந்து 700 ரூபாய் மக்கள் வாங்குறாங்க. சோ சிலிண்டர் ஒரு மாசம் 40 நாள் ஒரு ஃபேமிலிக்கு வரும். அந்த சிலிண்டர்ல வந்து 50 100 உயர்த்தினாலும் அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை ஒண்ணு. ரெண்டாவது வந்து டேட்டா வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்பு இருந்த குடிமக்களுக்கும் இன்னைக்கு இருக்க குடிமக்களுக்கும் தெர் இஸ் வாஸ்ட் டிஃபரன்ஸ். என்னது பாத்தீங்கன்னா நம்மளுடைய மொத்த குடும்ப செலவே நிறைய பல பேருடைய சம்பாத்தியத்துல வந்து ஒரு போர்ஷன் தான். சோ அதனால வந்து நேரடியாக உடனடியாக கையை கடிக்காது. அப்கோர்ஸ் வறுமை கோட்டு கிட்ட இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிச் பண்ணும் டெஃபினட்டா, தேர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ்க்கு இது பிரச்சனை இல்லை. வறுமை புவரர் ஃபேமிலிஸ்க்கு வந்து சிலிண்டர் வந்து பிரச்சனையை உண்டு பண்ணும். நிறைய இடங்கள்ல வந்து சில இடங்கள்லாம் வந்து அது சிலிண்டரே ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில திட்டங்கள்ல உஜாலான்லாம் ஒரு ஸ்கீம் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ அது போல இருக்குது. ஆனா இந்த புவரர் ஃபேமிலிஸ்க்கு எஸ் இது வந்து கொஞ்சம் கையை கடிக்கும். ஏறிக்கிட்டே போச்சுன்னா இன்னும் 100 ரூபாய் 200 ரூபாய் ஏத்துனாங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. தமிழ்நாட்டுல என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அளவு கஷ்டப்பட மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நம்பிக்கை. ஸோ அதே மாதிரி இந்த கேஸ் அண்ட் ஃபியூல் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு நம்மளோட இந்தியாவில். ஸோ அதனால நம்மளோட இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் எவ்வளோ அதிகமாகும் சார்? சார் இந்த ஃபியூல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணல அரசாங்கம் வந்து நான் இப்போதைக்கு ஏற்றப்பானவங்க கிட்டிட்டாங்க பெட்ரோல் டீசலை. ஸோ சமாளிக்க முடியும் அவங்களால. ஏன்னா ஏற்கனவே விலை உயர்வா இருக்கையிலையும் விலை குறைவா இருக்கையிலையும் க்ரூடாகி குறைவா இருக்கையிலையும் அவங்க விலையை குறைக்கல. ஸோ அதனால வந்து அது நம்ம நாளைக்கு ஏற்க மாட்டாங்க. கேஸ் பிரைஸ் இம்பாக்ட் வந்து வெரி மினிமல் தான். ஓவரால்ல இன்ஃபிளேஷன் அளவில் நீங்க எடுக்கையில பணவீக்க அளவில் எடுக்கையில ஒரு மினிமல் இருக்கும். பட் போர் தொடர்ந்து கொண்டே இருந்தா பணவீக்கம் டெஃபினட்டா உயரும். ஸோ அதே மாதிரி இந்த கிரைசிஸ் ரீசன்னால நம்மளோட இந்திய எக்கனாமிக் growth மந்தமாகிறதுக்கான சான்சஸ் இருக்கா சார்? நல்ல உலகம் முழுவதும் பணவீக்கம் அதிகமாகும். growth என்னமோ சரி நாமினல் ஜிடிபி வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. எல்லாமே அவைலபிளா இருந்துச்சுன்னா ஏன்னா இன்ஃபிளேஷன் அதிகமாக இல்லை. நாமினல் ஜிடிபின்னு சொல்லக்கூடிய மொத்த உற்பத்தி வந்து வாய்ப்பு இருக்கு. ரியல் ஜிடிபி நாமினல் ஜிடிபி மொத்த உற்பத்தி வந்து அது மொத்த வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா மெயின்லி இன்ஃபிளேஷன் அதிகமா இருக்கிறதுனால. ஆனா பணவீக்கம் அதிகமாகும். பணவீக்கம் அதிகமாகிறதுனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் பேங்க் வட்டியெல்லாம் உயரும். ஸோ வீடு வாங்குறவங்க குறைவாங்க. அதர் எக்ஸ்பெண்டிச்சர் பண்றவங்க வந்து கொஞ்சம் குறைவாங்க. தங்கம் வெள்ளியினுடைய விலை குறையும். பணவீக்க அதிகரிக்கையில இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகல இது எல்லாமே நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால நீங்க சொல்ற மாதிரி மந்தமாக எஸ் கொஞ்சம் ஹவுஸ் சேல்ஸ் இன்னைக்கு அதிகமாக வீடு வாங்குறாங்கன்னா இன்னைக்கு இதோட குறைவான நபர்கள் தான் வாங்குவாங்க. ஏன்னா இஎம்ஐ வந்து அவங்க அதிகம் கட்ட வேண்டியிருக்கும். அதனால ஓவரால் என்ன பண்ணும் வந்து ரொம்ப ஹையர் இன்ஃபிளேஷன் இருக்கிறது ஆபத்து, குறைவான இன்ஃபிளேஷன் இருக்கிறது ஆபத்து. ஸோ ரெண்டுக்கும் ஒரு அகாமடேட்டிவ் ரேஞ்சில் இருக்கிறது தான் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ இந்த இஷ்யூனால நம்ம இந்தியாவோட ஜிடிபி growth forecast வந்து எந்த அளவுக்கு குறையும் சார்? குறையிற சான்சஸ் இருக்கா? ஜிடிபி நம்ம சொன்ன மாதிரி நாட்டில் நடக்கக்கூடிய மொத்த உற்பத்திகளில் ஒரு நப்பதான் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றது. அதனுடைய வளர்ச்சி குறைமா பண்ணீங்கன்னா பணவீக்கம் அதிகரிச்சுன்னா ஜிடிபி growth அதிகரிக்கும். நாமினல் ஜிடிபி growth-உம் அதிகரிக்கும். ஆனா பியாண்ட் பாயிண்ட் வந்து பணவீக்கம் அதிகரிச்சுட்டே போச்சுன்னா அது பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அது வந்து அப்போ மந்தம் ஏற்படும். இப்போ ஆல்ரெடி நம்ம லோ இன்ஃபிளேஷன்ல தான் இருந்தோம். அது வந்து கொஞ்சம் ஏறுறதுல அவ்வளவு பிரச்சனை வராது. ஸோ இந்த இஷ்யூனால நம்ம இந்தியன் கவர்மெண்டா இருக்கட்டும் இல்லை இந்தியா ரெனியூவல் எனர்ஜிக்கு ஷிஃப்ட் ஆகுறது ஸ்பீட் ஆகுமா சார்? இல்லை எப்படி? இல்லை அந்த மாதிரி ப்ராடக்டை இம்போர்ட் ஆர் எக்ஸ்போர்ட் பண்ணலாமா? டெஃபினட்டா ஆல்ரெடி நல்லா ஊக்குவிச்சாங்க, சப்சிடி எல்லாம் கொடுத்தாங்க. அதை வச்சுதான் இந்தியாவோட சோலார் எனர்ஜி பிரைசஸ் எல்லாம் பண்ணி யூனிட் ரேட் எல்லாம் ரொம்ப இட் ஹஸ் கம் டவுன். இன்னுமே வீடுகளில் ரூஃப் டாப் சோலார் போடுறவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதை ஊக்குவிச்சுட்டு தான் இருப்பாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இடையில ஊக்குவிச்சு சப்சிடி பாட்டிருக்காங்க. மேபி அரசாங்கம் அதை பத்தி நினைச்சு அதை பற்றி ஊக்குவிக்கலாம். ஸோ இது எல்லாமே ரினியூவல் எனர்ஜி ஆல்ரெடி விட்டு ஓரளவு நம்ம நல்லா பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். யூனிட் உற்பத்தி இதை விட நியூக்ளியர் இஸ் ஆல்சோ அன் ஆப்ஷன். ஆல்ரெடி பக்கல் பார்க்க போன்ற இடங்கள்ல எல்லாம் இருக்குது.
அதை வந்து நம்ம அதிகரிச்சு கூட கல்பாக்கமெல்லாம் இருக்குது அதை நம்ம நீட்டி நம்ம அதிகமாக உற்பத்தி செய்ய வேண்டும். ஹைடல் பவர் கற்பல் எல்லா சைட்லயுமே நம்ம டைவர்சிஃபையா இருந்தா தான் ஒண்ணு வந்துச்சுன்னா ஒண்ணு வந்து நம்மளால காப்பாத்திக்க முடியும். அதே மாதிரி மக்களுக்கு வந்து இப்ப கேஸ் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லாம போயிருது இல்லை. கிராமப்புறங்கள்ல விறவிறப்புகள் இருக்கு, கஷ்டம் பண்ண வேண்டாம். பட் அல்டிமேட்டா வாய்ப்பு இல்லைங்க படிக்கிறவா இருக்கட்டும். சிட்டிஸ் வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ்ஸ், கிராமப்புறங்களையும் இப்ப தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் எலக்ட்ரிக் ஸ்டவ் எல்லாம் வச்சிருக்காங்க, ஒரு ஆப்ஷனா வாங்கி வச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ அதுலயும் மக்கள் வந்து அதுலயும் உபயோகிச்சாங்கன்னா நம்மளுடைய இந்த ஷார்டேஜஸை வந்து நம்ம மிக அண்டர் கண்ட்ரோல். திட்டா வந்து நான் சொன்னா மக்களுக்கு வந்து நீங்க வந்து பதுக்காதீங்க. இந்தியா வந்து ஒரு பெரிய நாடு, பல ஆப்ஷன்ஸ் இருக்குது, தேவையானதை வாங்கிக்கங்க. பதுக்கிறது மூலம் அடுத்த பல பேருக்குமா இணைந்து செய்யலாம். ஸோ அதனால வந்து இப்போ பெட்ரோல் டீசல் எல்லாமே கவர்மெண்ட் அசானமா டாப் ரியாலிட்டியில இருக்கு. ஆல்ரெடி இந்த எல்பிஜி கேஸ் வந்து எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ் ஒவ்வொரு ஆயிரத்தி இருந்தும் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ் போட்டு ஒரு கமிட்டி அமைச்சு அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்றது, எத்தனை சால்வ் பண்றது, எவ்வளவு பிக்கப் பண்றதுன்னு சொல்லி. ஸோ அதனால மக்கள் பீதி அடைய வேண்டாம், பயக்கொள்ள வேண்டாம். அவங்க யூஸ்வல் லைஃபா வாழ்ந்தவங்க வாழட்டும். திஸ் இஸ் அ மேனேஜபிள் திங். அன்மேனேஜபிள் தான் நம்ம யோசிக்கணும். இது நம்மளால மேனேஜ் பண்ண முடியும், நம்ம அரசாங்கத்தால மேனேஜ் பண்ண முடியும், நம்ம இண்டிவிஜுவல் வீட்டில் நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இதை பற்றி அதிகமாக கவலை கொள்ள வேண்டாம் அப்படின்னு. ஸோ வந்து இந்த எல்பிஜி இப்போ வந்து கேஸ் ஷார்ட்டேஜ் ஆயிடுச்சு. ஸோ இதனால என்ன மாதிரியான இம்பாக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க கொடுத்தீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். தேங்க்யூ சார். நன்றி நன்றி. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.